லெபனான் பண்டைய காலத்தில் இருந்தே இது மிகவும் புகழ்பெற்ற தேசமாக இருந்தது. லெபனான் தேசம் மிக அழகான நிலப்பரப்புகளை கொண்டது. சமவெளிகள், மிக உயர்ந்த மலைகள், கேதுரு மரங்கள், பனிமூடிய மலைச்சிகரங்கள். இந்த பனிமூடிய மலைச்சிகரங்களில் ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா மையம். பண்டைய காலத்தில் இந்த லீபனோனில் இருக்கக்கூடிய மரங்கள் மிகச்சிறந்ததாக கருதப்பட்டிருக்கு. அன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய தீரு சீதோன் நகரங்கள் கடல் வாணிபத்திற்கு மிக முக்கியமான நகரங்களாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு மிக மோசமான தீவிரவாதத்தாலும் யுத்தத்தாலும் அழிந்து கொண்டிருக்கிறது. இப்போ யுத்தம் ஆரம்பித்த பிறகு இஸ்ரேலிய பிரதமர் லெபனான் மக்களுக்காக ஒரு செய்தியை கொடுக்கும்போது, உங்களுடைய தேசம் மத்திய கிழக்கில் ஒரு முத்து, த பெர்ல் ஆஃப் த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சகிப்புத்தன்மையோடு சமாதானமாக மிக செழிப்பாக இருந்த லெபனான் தேசம்தான் இன்னைக்கு வன்முறை யுத்தம் என்று அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் தேசத்தை காப்பாற்ற முடியும், யூ கேன் டேக் பேக் யுவர் கண்ட்ரி அப்படின்னு பேசியிருக்கிறார். இவ்வளவு அருமையான இந்த தேசம் ஏன் வன்முறைகளையும் யுத்தத்திலையும் மாட்டிக்கொண்டிருக்கிறது? இந்த லெபனானை பற்றிய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தேசம் உலகத்தின் மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி, அதாவது ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் சந்திக்கிற இடம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லது தேசங்களை லெவன்ட் நேஷன்னு சொல்லுவாங்க. லெபனீஸ் மக்கள் தங்களை பொனிஷியன் இனத்தை சேர்ந்தவர்கள்னு நினைக்கிறாங்க. பொனிஷியன்ஸ் அப்படிங்கிறவங்க கடல் வழியாக இந்த பகுதிக்கு வந்தவர்கள். கானானியர்களும் இந்த பொனிஷிய இனத்தை சேர்ந்தவங்க தான். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து இங்கே வந்த அதே காலகட்டத்தில் தான் கானானியர்களும் இங்கே வந்து குடியேறுறாங்க. வேதாகமத்தில் பல இடங்களில் லெபனானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேலின் எல்லைகளை பற்றி கொடுக்கும்போது லெபனான் மலைகள் வரைக்கும் இஸ்ரேலின் எல்லைகள் இருக்கும் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. மோசே கூட இந்த இஸ்ரேல் தேசத்தையும் லெபனான் மலைகளையும் பார்க்கணுன்னு விரும்புகிறாரு. இஸ்ரேல் ஒரு தேசமாக இங்கே உருவான பொழுது தீரு சீதோன் இதெல்லாம் மிக பிரபலமான நகரங்களாக இருந்தது. தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தபோது இங்கே தீருடைய ராஜாவாக இருந்தது ஹீராம். இவர் தாவீதுக்கு நல்ல நண்பராக இருக்கிறாரு. தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டணும் என்பதற்காக லெபனானின் மிக சிறந்த கேதுரு மரங்களை வெட்டி அனுப்புகிறாரு. அடுத்தது சாலமோன் இஸ்ரவேலின் ராஜாவான பிறகு இந்த தீரு ராஜா ஹீராம் சாலமோனுக்கும் நிறைய கேதுரு மரங்களையும் மரம் வெட்டுபவர்களையும் அனுப்பி வைத்தார். பைபிளில் லீபனோனின் கேதுரு மரங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தளவு லெபனானில் உள்ள கேதுரு மரங்கள் மிக சிறந்ததாக இருந்ததுனால தான் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது லெபனானில் இருந்து கொண்டு வரப்பட்ட கேதுரு மரங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது சம்பந்தமான விவரங்களை நீங்கள் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். என் வேலைக்காரர் லீபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன். அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லச் சொன்னான். பிற்காலத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த ஆகாப் சீதோனின் ராஜாவாக இருந்த ஏத்பாகாலுடைய மகளான எசபேலை கல்யாணம் பண்ணுறாரு. இந்த பிரபலமான எசபேல் ராணியை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் இருந்து படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவும் இந்த தீரு சீதோன் பகுதிகளுக்கு வந்து ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. அங்கே பிசாசு பிடித்த ஒரு பெண்ணை குணமாக்குறத பற்றி நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம். இப்படி அந்த காலகட்டங்களில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் தேசத்துக்கிடையே நல்ல நட்புறவு இருந்தது. லெபனானில் மிகப்பெரிய 2 மலைத்தொடர்கள் இருக்குது. பைபிளில் இந்த மலைகள் தான் லெபனான் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மலைத்தொடர்களில் ஒன்று லெபனானுக்கு மையத்தில் போகுது, இன்னொன்று லெபனானுடைய எல்லையில் இருக்குது. சிரியாவுக்கும் லெபனானுக்குமான எல்லையாக இருக்குது. லெபனானின் பெரும்பகுதி இந்த மலைத்தொடர்களால் சூழப்பட்டதாக இருக்குது. அதில் இந்த மலைத்தொடர்களுடைய சிகரங்கள் எல்லாம் பனிமூடிய சிகரங்களாக இருக்குது. லெபனான் என்கிற பெயரே பொனீசிய மொழியில் பார்த்திங்கன்னா வெண்மை என்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இந்த மலைத்தொடர்களுடைய சிகரங்கள் எல்லாம் பனிமூடி வெண்மையாக காட்சியளிப்பதால் தான் இந்த பிரதேசத்துக்கே லெபனான் என்கிற பெயர் வந்திருக்கு. இந்த மத்திய கிழக்கிலேயே மிக உயரமான மலை இந்த லெபனான். இந்த லெபனான்லையும் இந்த லெபனான் மலைத்தொடர்கள்லையும் இதனுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய எர்மோன் மலை தான், எர்மோன் மலை சிகரம் தான் மிக உயரமான சிகரம். இந்த எர்மோன் சிகரம் லெபனானுக்கும் சிரியாவுக்குமான எல்லையில் இருக்குது. ஏற்கனவே 6 நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் தேசம் சிரியாவிடம் இருந்து இந்த லெபனான் மலைத்தொடருடைய தென்பகுதியான கோலன் ஹைட் என்கிற பகுதியை கைப்பற்றியிருந்தது. எர்மோன் மலைசிகரம் வரைக்கும் அவர்கள் கைப்பற்றியிருந்தாலும் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு கோலன் ஹைட்லேருந்து மவுண்ட் எர்மான் வரைக்குமான இடைப்பட்ட பகுதி ஐநா சபையோட கட்டுப்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அக்டோபர் 7 இஸ்ரேல் லெபனான் யுத்தத்துக்கு பிறகு சிரியாவுடைய ஆசாத் அரசாங்கமும் வீழ்ச்சியடைந்த பிறகு இந்த எர்மோன் மலை சிகரம் வர இப்போது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு.
வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் தேசத்துடைய எல்லை இந்த எர்மோன் மலை வரைக்கும் இருக்கிறது என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பொழுதே அவர்கள் எர்மோன் மலை வரைக்கும் பிடித்து இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த எர்மோன் மலைச்சிகரத்திலிருந்து உருகி ஓடி வரக்கூடிய இந்த தண்ணீர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோர்தான் நதியாக உருவாகுது. இங்கேருந்து ஓடி வரக்கூடிய தண்ணீர் ஹூலா வேலிங்கிற இடத்துல ஒரு பெரிய ஏரியை உருவாக்கி அங்கேருந்து தான் யோர்தான் நதி ஆரம்பிக்குது. அதனால் இந்த பகுதி முழுவதும் ரொம்ப செழிப்பாக இருக்கிறது. லெபனானை மத்திய கிழக்கின் சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பனிமூடிய மலைகள் அவ்வளவு அழகுள்ளதாக இருக்குது. செழிப்பு மட்டும் கிடையாது, வியாபாரத்தில் மிக சிறந்த நிலையில் இருந்தது. அந்த தேசத்தின் தீரு சீதோன் துறைமுக பட்டணங்களில் கப்பல்களை கட்டி வெகு தூரம் போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. எகிப்து, லிபியா, கார்த்தேஜ் பேரரசு, ஐபீரியா வரைக்கும் போய் வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. துணிகளுக்கான சாயத் தொழிலில் இவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க. அதுலேயும் பர்பிள் கலர் சாயம் தயாரிக்கிறதுல இவங்களுக்கு தனித்திறமை உண்டு. இப்படி இஸ்ரேல், தீரு, சீதோன் இவர்கள் உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டத்திற்கு பிறகு அசிரியர்கள் வர்றாங்க. அப்புறம் பாபிலோனியர்கள். இப்படி அடுத்தடுத்த ராஜ்யங்களுக்கு கீழே தான் இந்த பிரதேசம் வருது. மேதிய ராஜ்யம், பெர்ஷிய ராஜ்யம், பிறகு கிரேக்கர்கள், பிறகு ரோமர்கள் வந்து ஆளுகை செய்கிறாங்க. இதற்கு பிறகு கிறிஸ்தவ தேசங்கள், அதற்கு பிறகு இஸ்லாமியர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. ஒட்டாமன் எம்பையர் முதலாம் உலக யுத்தத்தில் தோல்வியடைந்த பிறகு இந்த பகுதி பிரிட்டன், பிரான்ஸ் கண்ட்ரோலில் வருது. அப்போது லெபனான் பகுதிகள் எல்லாம் பிரான்ஸுடைய கட்டுப்பாடு கீழே வருது. 1948 வரைக்கும் இந்த பகுதியை பிரிட்டனும் பிரான்ஸும் நிர்வாகம் செய்து கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு தேசங்களாக பிரித்து கொடுத்து சுதந்திரம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. பிரான்ஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே 1926 லெபனீஸ் ரிப்பப்ளிக் என்கிற ஒரு தேசமாக உருவாக்கப்படுது. அப்போது பிரான்ஸுடைய கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்படுது. ஆனால் 2ஆம் உலக யுத்தத்தில் பிரான்ஸு நாசி ஜெர்மனிகளால் தோற்கடிக்கப்படும் போது பிரான்ஸுடைய கட்டுப்பாடு இங்கே இல்லாமல் போகுது. இந்த காலகட்டத்தில் அங்கே ஓரளவு யுத்தம் முடிந்த பிறகு 1941 லெபனான் ஒரு சுதந்திர தேசமாக அறிவிக்கப்படுது. 1948 இஸ்ரேல் தேசத்தை விட்டு கிரேட் பிரிட்டன் வெளியேறாங்க. அப்போது தங்களை சுதந்திர தேசமாக இஸ்ரேல் தேசம் அறிவித்துக் கொள்கிறது. இப்போ தான் எல்லா அரபு தேசங்களும் இஸ்ரேலை அழித்து அதையும் அரபு தேசத்துடைய நிலப்பகுதியாக மாற்றுவோம் அப்படின்னு யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. எல்லா அரபு தேசங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது லெபனானும் அரபு தேசங்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்குது. அப்போது லெபனான் அதனுடைய படைகளோடு இஸ்ரேலுக்கு எதிராக வந்து இஸ்ரேலுக்கு உள்ளே போகலை அப்படின்னாலும் அரபு தேசங்களுக்கு ஆதரவாக ஆயுத உதவிகள் செய்து நிறைய சின்ன சின்ன குழுக்கள் லெபனானில் இருந்து வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறாங்க. லெபனான் ஆர்மி அவர்கள் எல்லையில் இருந்து ஆர்ட்டிலரி தாக்குதலில் நடத்துகிறாங்க. ஒரே ஒரு இடத்துல இஸ்ரேலுக்கு உள்ளே வந்து ஒரு கிராமத்தை மட்டும் பிடிக்கிறாங்க. இது ஒன்று தான் லெபனானுக்கு அந்த யுத்தத்தில் கிடைத்த வெற்றி. இந்த யுத்தம் நடத்துவதற்கு முன்பு அரபு தேசங்கள் எல்லாம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்ட்ட நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளியே வந்துருங்க, நாங்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இஸ்ரேல் தேசத்தையே அழித்து விடுவோம், அதற்கு பிறகு அந்த தேசம் முழுவதும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னதுனால பல இஸ்லாமியர்கள் இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளியே வந்தாங்க. அப்படி தான் கிட்டத்தட்ட 1,00,000 அரபு இஸ்லாமியர்கள் லெபனான் தேசத்துக்குள்ளே வந்தாங்க. இப்படி அகதிகளாக வந்தவங்க யுத்தம் முடிந்து இஸ்ரேல் அழிக்கப்பட்ட பிறகு நாம் போகலான்னு காத்திருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் தேசம் தான் அங்கே யுத்தத்தில் ஜெயித்தது. அதனால் இவர்களால் திரும்ப போக முடியல. ஏன்னா இஸ்ரேல் தேசம் அதற்கு பிறகு இவர்களை அனுமதிக்கவும் இல்லை. அதனால் இவங்க தொடர்ந்து அங்கே லெபனானில் அகதிகளாகவே இருந்தாங்க. நாங்கள் பாலஸ்தீன அகதிகள்னு பின்னால் சொல்லி கொண்டாலும் இந்த அகதிகளில் பலரும் லெபனான் மக்களைப் போலவே நல்ல முறையில் முன்னேறி நல்ல வீடுகள் கட்டி வசதியோடு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அங்கே பாலஸ்தீன அகதிகள் முகாம்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி இந்த 1,00,000ங்கிற எண்ணிக்கை பிற்காலத்தில் 1,50,000 2,00,000 என்ற எண்ணிக்கை அதிகரிக்குது. அதற்கு முன்பு லெபனானில் கிறிஸ்தவர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருந்தாங்க. இப்படி கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தேசமாக இருந்தது. இந்த பாலஸ்தீன அகதிகள் அங்கே போன பிறகு பிற்காலத்தில் அங்கே இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்குது. இதனால் அங்கே பல கிளர்ச்சிகள் நடந்தது. அதை ஒரு இஸ்லாமிய தேசமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பல தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த PLO, பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்கிற இந்த அமைப்பு ஜோர்டானில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை நடத்திட்டு இருந்தாங்க. யாசர் அரபத் தலைமையில் இந்த PLO அமைப்பு பண்ண அட்டுழியங்களை பார்த்து இப்படி அவங்கள விட்டு வைத்தா ஜோர்டான் தேசமே நாசமாக போயிடும் அப்படின்னு ஜோர்டான் மன்னர் இந்த PLO அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறாரு. இதனால் ஜோர்டான் இராணுவத்துக்கும் PLO அமைப்புக்கும் யுத்தமே நடந்தது. இதில் PLO அமைப்பினர் தோற்கடிக்கப்பட்டு 1970 அவங்க ஜோர்டானை விட்டு வெளியேற்றப்படுறாங்க.
அப்படி வெளியேற்றப்பட்ட இந்த பிஎல்ஓ என்கிற இந்த தீவிரவாத அமைப்பு லெபனானுக்குள்ளே வர்றாங்க. ஏற்கனவே பாலஸ்தீனிய அகதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் அதிக அளவில் இங்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த தீவிரவாத குழுக்களும் உள்ளே வந்த பிறகு லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய சிவில் வார் ஆரம்பிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை இந்த தீவிரவாத அமைப்புகள் தாக்க ஆரம்பித்தது. அதை ஒரு இஸ்லாமிய தேசமாக கொண்டு வரணும்னு இவங்க விரும்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அரசாங்கம் மேற்கு நாடுகளுக்கு இணக்கமாக இருக்கிறாங்க. இந்த தீவிரவாத அமைப்புகள் மேற்கு நாடுகளுக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்போ 1970க்கு முன்பு லெபனான் பொருளாதாரத்தில் மிக முன்னேறிய நாடாக ரொம்ப செழிப்பான தேசமாக இருந்தது. அன்றைக்கு மத்திய கிழக்கில் ஒரு பிரான்ஸ் தேசம் போல் அது இருந்தது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பாரிஸ்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவு முன்னேறிய தேசமாக இருந்தது. ஆனால் 1970க்கு பிறகு நிறைய தீவிரவாத அமைப்புகள் உள்ள வருது. உள்நாட்டு யுத்தமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. அதனால் பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு அந்த தேசம் வீழ்ச்சி அடைந்தது. இதற்கு பிறகு மற்ற தேசங்களுடைய தலையீட்டால் அங்கே சமாதான உடன்படிக்கைகளாக கொண்டு வரப்படுது. கிறிஸ்தவங்க, இஸ்லாமியர்கள், ட்ரூசின மக்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டாட்சியோட ஆட்சி அமைக்கும்படியாக ஒரு சட்டத்திருத்தம் அங்கே கொண்டு வரப்படுது. ஆனால் இங்கே இன்னுமே தீவிரவாத அமைப்புகளுடைய கை தான் ஓங்கி இருக்குது. பிஎல்ஓ அமைப்பு லெபனானில் இருந்து கொண்டு இஸ்ரேலை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் 1977-78களில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்குமான யுத்தங்கள் ஆரம்பிக்குது. யுத்தம் முடிந்து 1978 இஸ்ரேல் ஆர்மியெல்லாம் லெபனான் விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகும் கூட அந்த காலகட்டத்திலையும் பிஎல்ஓ அமைப்பு லெபனானில் இருந்து தொடர்ந்து இஸ்ரேலை தாக்கி கொண்டே தான் இருந்தது. இதனால் இஸ்ரேலும் பெய்ரூட்லேயே பிஎல்ஓ அமைப்புடைய இடத்தை தாக்குனாங்க. இப்படி 1980-81 திரும்ப ஒரு யுத்தம் வந்தது. இஸ்ரேல் ஆர்மி பெய்ரூட்டையே போய் முற்றுகையிடுறாங்க. இதே காலகட்டத்தில் லெபனான் உள்நாட்டு யுத்தமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தான் மாசாக்கர்ஸ், பல்வேறு படுகொலைகள் நடக்குது. அமெரிக்கா, இங்கிலாந்து துருப்புகள்லாம் உள்ளே வர்றாங்க. இதற்கு பிறகு யுத்த நிறுத்தம் வந்த பிறகும் கூட தீவிரவாத அமைப்புகள் அங்கே பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஈரானுடைய ஆதரவோடு ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த 1970க்கு பிறகு அங்கே உருவாக்கப்படுது. 1970க்கு பிறகு லெபனான் மிக மோசமான ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்குள்ளே போகுது. இந்த உள்நாட்டு யுத்தத்தால் 1,50,000 பேர் செத்துருக்கிறாங்க, 2 லட்சம் பேர் காயம்பட்டிருக்காங்க. 1990 தான் இந்த உள்நாட்டு யுத்தம் முழுமையாக முடிவுக்கு வருது. 2000 இஸ்ரேல் படைகள் முழுமையாக லெபனானை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இதற்கு பிறகு தான் தெற்கு லெபனானில் ஐநா படைகள் வந்து நிற்குது. இதற்கு பிறகு ஹிஸ்புல்லா அமைப்பு அங்கேருந்து இஸ்ரேலை தாக்க ஆரம்பிக்குது. அங்கேருந்து தொடர்ந்து ராக்கெட்டுகளை விட்டுறது, இஸ்ரேல் சோல்ஜர்ஸை கடத்திட்டு போயிருக்கிறாங்க. இதனால் திரும்பவும் 2006 இஸ்ரேல் லெபனான் யுத்தம் ஆரம்பித்தது. இதற்கு பிறகும் 2008 2011 பல பிரச்சனைகள் அங்கே வருது. ஹிஸ்புல்லா அமைப்பு, இந்த தீவிரவாத அமைப்பு உள்ளே வந்து லெபனான் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே செயல்பட்டு இன்றைக்கு அங்கே லெபனான் அரசாங்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவு வளர்ந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சிரியாவில் நடந்த உள்நாட்டு யுத்தம், அங்கே நடந்த அழிவுகள், இதனால் சிரியாவில் இருந்தும் அகதிகள் நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 2,50,000 சிரிய அகதிகளும் லெபனானுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி லெபனான் மிக மோசமான பொருளாதார சூழ்நிலையில் இருக்குது. இன்றைக்கு லெபனான் மக்கள் பேங்கில் அவங்க பணத்தையே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா பேங்கில் பணம் கிடையாது. பேங்கில் அவங்களுடைய சொந்த பணத்தை எடுக்கிறதுக்கே முடியாமல் அவசரத்துக்கு பணம் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பேங்கில் போய் கொள்ளையடித்தாங்க. துப்பாக்கியை காட்டி, அது கொள்ளைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா துப்பாக்கியை காட்டி அவங்களுடைய பணத்தை தான் எடுத்தாங்க. இதை மாதிரி லெபனான் வங்கிகளில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. பொதுமக்கள் அவங்களுடைய பணத்தை எடுக்க முடியாமல் போராடி அல்லது வன்முறையை பயன்படுத்தி பேங்க்லேருந்து அவங்க பணத்தை எடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இந்த ஹிஸ்புல்லா திரும்பவும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கு. சென்ற வருடம் அக்டோபர் 7 ஹமாஸ் இஸ்ரேலுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி அதனால் ஒரு யுத்தம் அங்கே ஆரம்பிச்சிருக்கு. அதே நாளில் ஹிஸ்புல்லாவும் லெபனானில் இருந்து இஸ்ரேலை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஈரானுடைய ப்ராக்ஸி அமைப்புகள் தான். அதனால் ஒரே நேரத்தில் இஸ்ரேலை தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாவும் மிக அதிக அளவில் ராக்கெட்டுகளை அனுப்பி இஸ்ரேல் மக்களை கொன்னதுனால இப்போது மிகப்பெரிய யுத்தம் லெபனான் மேலே திரும்பவும் வந்திருக்கு. அதனால தான் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் எப்படி ஈரான் மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்தார், அதே போல் லெபனான் மக்கள்கிட்டையும் பேசுகிறார். லெபனான் மக்களுக்கு நேரடியாக அவர் கொடுத்த செய்தியில், உங்களுடைய தேசம் இப்படி மிடில் ஈஸ்டில் ஒரு முத்தாக இருந்தது, அவ்வளவு செழிப்பாக சிறந்த தேசமாக பண்டைய காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இருந்தது. ஆனால் 1970க்கு பிறகு இந்த தீவிரவாத அமைப்புகளால் இவ்வளோ மோசமான நிலைக்கு போயிருக்கு. இப்போவும் நீங்கள் நினைத்தால், இப்பொழுது தீர்மானித்து கூட உங்களுடைய தேசத்தை காப்பாற்ற முடியும்.
இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க, இவங்களை உங்கள் தேசத்தை விட்டு விரட்டினீங்கன்னா தான் உங்கள் தேசம் தப்பும். இந்த யுத்த அழிவில் நீங்கள் அழிந்து போக அவசியம் இல்லை, இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட நீண்ட வரலாறு கொண்ட மிக சிறப்பான இந்த லெபனான் தேசம் இந்த மதவெறியினால் இவ்வளோ மோசமான யுத்தத்தில் போய் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தால் லெபனானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்றாலும் லெபனான் மக்களில் சிலரும் அல்லது லெபனானுடைய வளர்ச்சியை விரும்புகிறவர்கள் இந்த யுத்தமாவது இந்த ஹிஸ்புல்லா அமைப்பை முற்றிலும் ஒழித்து இஸ்ரேல் இந்த ஹிஸ்புல்லா முற்றிலும் ஒடுக்கினால் அதனால் இந்த தீவிரவாத அமைப்பிட்ட இருந்து லெபனானுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், அதற்கு பிறகாவது லெபனான் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் காசாவில் நடந்த யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பித்த ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் காசா யுத்தத்தை இஸ்ரேல் நிறுத்தினா தான் நாங்கள் யுத்தத்தை நிறுத்துவோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இஸ்ரேலோடு யுத்த நிறுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க, யுத்தம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் இஸ்ரேலுடைய வலிமையான தாக்குதல் தான். மிக மோசமாக இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு நொறுக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய தலைவர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய கட்டமைப்பு அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே மிகப்பெரிய அழிவை கண்டிருக்கிறது. ஈரானில் இருந்து வரக்கூடிய அந்த சப்ளை செயினையும் இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சிரியாலையும் ஈரானுக்கு எதிரான ரெபல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பலகீனமான நிலையில் வேறு வழி இல்லாமல் தான் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு யுத்த நிறுத்தத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு போயிடும், இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான யுத்தமாக இது மாறிடும் என்கிற நிலை இருக்குது. ஈரான் எவ்வளவோ எச்சரித்தும் அமெரிக்காவை நேரடியாக அவங்களுடைய தாட் ஆன்டிமிசைல் சிஸ்டத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்து அவருடைய ஆர்மியையும் அனுப்புகிறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு எதிரான பலமுனை தாக்குதல்களில் ஒன்றான லெபனானில் இந்த யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் கொண்டு வந்துட்டு ஏற்கனவே இஸ்ரேலுடைய 6 நாள் யுத்தத்தில் அது ஒரு அற்புதமாக பார்த்தாங்க. அதே போல் இன்றைக்கு லெபனானில் இஸ்ரேலுடைய உளவு நிறுவனம் மொசாத்துடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய ஆயுத பலம், அவர்களுடைய துல்லிய தாக்குதல் தொழில்நுட்பம் இதெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவு உலகம் முழுவதும் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இஸ்ரேல் லெபனான் மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு எதிரான எல்லா யுத்தங்களும் அதனுடைய எதிரிகள் அழிக்கப்படுவதை பார்த்தா இஸ்ரேலர்கள் சொல்வது போல இஸ்ரேலுக்காக அவருடைய கடவுளை இவ்வளவு வல்லமையாக யுத்தம் பண்ணுறாரு அப்படிங்கிறத எதிரிகளை ஒத்துக்கொள்ளும்படி அங்கே நடக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது. இப்படி மத்திய கிழக்கில் பெரிய ஆச்சரியத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக சிரியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக ஏமன் தேசத்தை பற்றியும் பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.